அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வேர்ல்டு வைடா பல இடங்கள்ல ப்ரொட்டெஸ்ட் நடந்துட்டு வருது இல்லையா? அதை போலத்தான் கடந்த 19ஆம் தேதி சென்னையிலுமே ஒரு ப்ரொட்டெஸ்ட் நடைபெற்றுச்சு. ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ப்ரொட்டெஸ்ட்ல கலந்து கொண்டிருந்தாங்க. அதுல குறிப்பாக பொலிட்டிக்கல் லீடர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அதே போல பல நடிகர்களும் கலந்து கொண்டிருந்தாங்க. குறிப்பாக ஆக்டர் சத்யராஜ், வெற்றிமாறன், அதே போல ஆக்டர் பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. ஸோ இதில் ஆக்டர் சத்யராஜ் அவங்க பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், பாலஸ்தீனுக்கு ஆதரவாக நடைபெறக்கூடிய இந்த மாதிரியான ப்ரொட்டெஸ்ட்ல எங்களை போல ஆர்டிஸ்ட் கலந்து கொள்வது ஒரு கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு ஹியூமனிட்டிக்காக, ஒரு ஃப்ரீடமுக்காக எங்களுடைய புகழ், எங்களுடைய ஃபேம் பிரயோசனம் அளிக்கலை அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு புகழ் பெற்று ஒரு ஃபேமஸ் ஆக்டராக இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை அப்படிங்கிறத அழகா சொன்னார். அதே போல் ஆக்டர் பிரகாஷ் ராஜ் அவங்க பேசும்போதும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதுல காசால நடக்கக்கூடிய இந்த இன அழிப்புக்கு இஸ்ரேல் மட்டும் காரணம் அல்ல, அமெரிக்காவும் ஒரு காரணம் தான், மௌனமாக இருக்கக்கூடிய மோடியும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல நேஷனல் லீடர்ஸ் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தைரியமாக சொல்றாரு. ஸோ உண்மையிலே பல நாடுகள், பல முக்கியமான லீடர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிற டைம்ல மக்கள் குரல் எழுப்புறாங்க அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். இதை போல பல நாடுகள்லயும் பல பிரபலங்கள் இன்றைக்கு முன்னுக்கு பேசுறாங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு முடியுமான ஹெல்ப்பை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நம்ம இருக்க வேண்டும், பாலஸ்தீனம் தான் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக் கொள்றேன்.